ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிடி ஸ்குவாட். ஸோ இப்போ நம்ம மேகமலையில் இருக்கோம். ஸோ ஒரு டேம் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கேங்க. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இந்த ட்ரைவ் ஒரு 3 to 5 minutes இருக்கும். ஒரு 5 to 10 minutes இருக்கும். இந்த ட்ரைவ் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வரும். உங்களுக்கு நான் இதை ஒரு தனி வீடியோ ஏன் போடுறேன்னா, உண்மையிலே நேச்சர் பிடிக்கும், எனக்கு 2 சைடு க்ரீனரிஸாக இருக்கும்போது நான் வண்டி ஓட்டுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த விலாக் உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 2 சைடும் ஃபுல்லாக க்ரீனரிஸு, இதுக்கு நடுவில் வண்டி ஓட்டுறது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இதை சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. இந்த 2 சைடும் க்ரீனரிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ நான் கட் பண்ணவே போகிறதில்ல, நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் ஒரு தனி வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. நானும் வால்பாறையெல்லாம் போயிருக்கேன், பட் ஆனால் இவ்வளோ அழகாக நான் சீரியஸ்லி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். நான் ஒன்றே ஒன்று பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த இடத்த இன்னும் கவர்மெண்ட் இன்னும் ரெசார்ட்டு அந்த மாதிரிலாம் இன்னும் ப்ரமோட் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்னும் ரெடி பண்ணாங்கன்னா சீரியஸ்லி இந்த இடம் ரொம்ப ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான வியூஸ்லாம் இங்கே இருக்குது. சீரியஸ்லி நான் வந்ததுலேயே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஸோ திருப்பி உங்களை நான் பேசி மொக்கப்பட விரும்பல. ப்ளீஸ் என்ஜாய் த ரைட். ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. அதில் இந்த ட்ரைவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக தண்ணி இருக்கிற டைமில் ஜூலை மந்த்லலாம் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால தான் நான் பெருசாக எடுக்கல. என்ன வியூங்க, சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குது. இவ்வளோ வால்பாறையும் சூப்பராக தான் இருந்தது. இது வால்பாறையை விட ஒரு படி மேலே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வால்பாறையில் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நடுவில் ஆஃப் ரோடிங் வரும். இதில் அப்படி கிடையவே கிடையாது. ரோடு எல்லா இடத்துலையும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது ஏன் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கல, அப்படியே அண்டர் ரேட்டடாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தி பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. இந்த வியூவே செம்மையாக இருக்குது, அப்படியே பிளாசமாக அந்த ஒய்லட் கலரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. இது மட்டும் நான் உங்களுக்கு எதுவுமே கட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் அப்படியே பேக்ரவுண்டில் நார்மலாகவே தான் பேசிட்டு வரேன். இதுக்கு நான் எந்த ஒரு மியூசிக் ஆட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இது ரா கண்டென்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போய் நம்ம முடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைக்கோதி இளங்காத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, சூர்யா சார் அந்த படத்தில், இந்த பிரிட்ஜு மோஸ்ட்லி கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். அந்த பிரிட்ஜு கிட்ட தான் நம்ம போய் ஃபைனலாக முடிப்போம் இந்த ரைடை. சீரியஸ்லி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வந்தாச்சு, சீரியஸாகவே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இது. ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜு. இங்கே தான் வந்து அந்த பாட்டில் வந்து செங்கேனியை வந்து அவள் குழந்தையும் ராஜா கண்ணை தேடி நம்ம சந்துரு கூட்டிகிட்டு வருவார். இந்த பிரிட்ஜில் தான், நீல வண்ண கூரையில் அந்த லிரிக்ஸோடு. ஸோ அந்த பிரிட்ஜில் தான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முடிச்ச வெளியே வந்தாச்சு. இதோட இந்த ரைட் ட்ரிப், இந்த வீடியோ முடியுது. ஸோ ஹோப் யூ பீப்புள் லைக் இட். தேங்க்யூ.